இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு அல்டிமேட் செய்தி வந்திருக்கு என்றே சொல்லாங்க. ஒரு சூப்பரான அப்டேட் என்றே சொல்லலாம். இந்தியா, இங்கிலாந்து 5 டெஸ்ட் ஃபைட் பண்ணுறாங்க. முதல் டெஸ்ட் வந்துட்டு நம்மள சோலி கேபிஜேக்காக பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதாவது இந்தியா செகண்ட் பிளேஸில் இருந்தாங்க வேர்ல்டு கப் டெஸ்ட் பாயிண்டில். இப்போ சில்லுன்னு இறங்கி 5வது இடத்துக்கு வந்துட்டாங்க. ஓகேவா? என்னங்க சொல்கிறது, டெஃபினட்டாக அடுத்த 4 டெஸ்ட் வின் பண்ணால் தான் இந்தியா அந்த ஃபைனல் ரேஸ்க்குள்ளே உள்ளே நுழைய முடியும். இல்லாட்டினா நம்மளை என்னங்க சொல்கிறது, உள்ளே வச்சு தூக்கிடுவாங்க என்றே சொல்லாங்க. இங்கிலாந்து வந்துட்டு செம்ம ஃபார்மில் இருக்காங்க. அண்ட் பென் ஸ்டோக்கு என்னைக்கு இங்கிலாந்து டீமுக்கு டெஸ்ட் கேப்டன் ஆனாரோ அதிலிருந்து அவர் டெஸ்ட்டில் தோற்றதே கிடையாதுங்க. அதாவது டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு விட்டதே கிடையாது. பட் அந்த சாதனைக்கு ஒரு எபிலிட்டியான கேப்டன் என்றே சொல்லாங்க. ஏன்னா இந்திய மண்ணில் 12 வருடத்துக்கு அப்புறம் வந்து வின் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம். இந்திய ஸ்பின்னரை சமாளித்து. இத்தனைக்கும் இங்கிலாந்தில் பெரிய பிளேயர்லாம் கிடையாது, எல்லாருமே சீனியர் பிளேயர் தான். அவங்க பார்த்தீங்கன்னா அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். இந்த நிலையில் தோல்வி எதிரொலினால அதிரடியாக ஒரு 5 வீரர் வந்துட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மா நீக்கியிருக்கார் என்றே சொல்லாங்க. அந்த ஒரு முக்கியமான குட் நியூஸ் என்னன்னா, ரிஷப் பண்ட் வந்துட்டு களம் இறங்குகிறார் என்றும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. செகண்ட் டெஸ்ட் சேம் டைம் விராட் கோலியும் உள்ள வர அதிகபட்சம் வாய்ப்புள்ளதாமாங்க. அதான் என்னமோ தெரியலங்க, இந்த ஐபிஎல் மணி மைண்டடா என்னன்னு தெரியல. ஏகப்பட்ட பிளேயர் எனக்கு இன்ஜுரி அங்கே பிடிச்சிருச்சு இங்கே பிடிச்சிருச்சுன்னு டக்குன்னு கலந்துட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி அப்படிக்க போதுங்க. ஜடேஜா, கேஎல் ராகுல், ஆல்ரெடி முகமது சமி, விராட் கோலி, இவங்க 4 பேருமே கிட்டத்தட்ட ரூல்ட் அவுட். அதாவது செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு ஜடேஜா, கேஎல் ராகுல் விளையாட மாட்டாங்க என்றும் அப்டேட் ஆகிருக்குங்க. அதே மாதிரி விராட் கோலியும் ப்ளே பண்ண மாட்டார், சமியும் ஆல்ரெடி ரூல்ட் அவுட்டு. 4 பேர் இன்ஜுரியை காரணம் காட்டி வெளியே போயிட்டாங்க. சுபன் கில்லும் எனக்கு மினி இன்ஜுரி இருக்குது, என்னால் விளையாட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த 5 டெஸ்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு அடுத்து டைரெக்டாக ஐபிஎல் நடைபெற உள்ளது. ஓகேவா? அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இருக்காங்க என்றே சொல்லாங்க. இந்த நிலையில் என்ன சொல்கிறது, ரிஷப் பண்ட் வந்துட்டு உள்ள வரார் என்றே சொல்லலாம். சேம் டைம் சஃப்ராஸ் கான் உள்ள வராருங்க. அப்புறம் வந்துட்டு இவர் சௌரவ் குமார், ஸ்பின்னர், இந்திய ஸ்பின்னர், டீசெண்டாக பேட்டிங் பண்ணுவார் இல்லையா, சஃப்ராஸ் கான், சௌரவ் குமார் அண்ட் ரிஷப் பண்ட். மேலும் சிவம் துபே, இளம் பிளேயர்களுக்கு அதிகம் வாய்ப்பு கிடைக்க உள்ளது என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு என்றே சொல்லலாம். சேம் டைம் வாஷிங்டன் சுந்தரும் உள்ள வந்திருக்காருங்க, இன்னொரு தமிழன். அதான் இந்த ஐபிஎல் காண்டி சீனியர் பிளேயர்கள்லாம் ஒதுங்குறாங்க அண்ட் இளம் பிளேயர்களுக்கு அதிகம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், டெஸ்ட்டோட ஹீரோவே ரிஷப் பண்டுங்க. அவர் செகண்ட் டெஸ்ட் ப்ளே பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் சோசியல் மீடியாவில் அப்டேட் ஆகிருக்கு என்றே சொல்லலாங்க. ரிஷப் பண்ட் வந்துட்டு செகண்ட் டெஸ்ட் விளையாடுற மாதிரி தெரியுது. அடுத்து வர 4 டெஸ்ட்டும் இந்தியா ஆதிக்கம் செலுத்துவாங்களா, இங்கிலாண்டை பீட் பண்ணிவிட்டு? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.